இதில் இன்னொரு அம்சம் கவனிக்கத்தக்கதாக இருக்குது. பொதுவாக இது போல் ஒரு ரெய்டு மற்ற விஷயங்கள் வரும்போது அதுக்கு எதிரான அல்லது குறைந்தபட்சம் அங்கே வந்து ஒரு தொண்டர்கள் திரண்டுக்கிறத பார்க்குறோம். ஆனால் பெரிய அளவுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, அது கூட ஒரு பாசிங் கமெண்ட் அப்படிங்கிறதாகத்தான் இருக்குன்னா, காத்திருந்து இல்லை இதில் இடி என்ன சொல்லுதுன்னு காத்திருக்காங்களா? அது எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி, ஒரு சீனியர் மினிஸ்டர், அவரோட மகன் அப்படிங்கிற எல்லாமும் வரும்போது அதுக்கான எதிர்வினையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், அவர் ஜிசெக்கு சீனியர் லீடர். எனக்கே எங்கள் கல்லூரியில் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் சீனியர். அதாவது திமுக இதனால பயப்படாதுல்ல, பில்டிங் த வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ். ஓகே, அப்போ இந்த நேரேட்டிவ்ல வந்து திமுகவுக்கு ஒரு வகையில் லாபம் தான் இருக்கும். என்னன்னா, அவங்களோட ஓட்டு வங்கி அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போனா யாரை பயமுறுத்துவதற்கு இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் வந்து அது அதிமுகவை பயமுறுத்துவதற்காக இருக்கக்கூடாது? இது என்ன புது ஆங்கிள் சொல்றீங்க? இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக பயமுறுத்தி என்ன கிடைச்சிரும்? என்ன வகையில் அரசியல் லாபம் கிடைச்சிரும்? எதுவுமே கிடைக்காது. ஏன்னா சரி ரைட்டு, இப்போ யாரையோ அரெஸ்ட் பண்ணுறதாவே வச்சுக்கோமே, என்ன லாபம் கிடைச்சிட போகுது? இன்னும் சொல்லப்போனால் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் வந்து இன்னைக்கு தேதிக்கு அரெஸ்ட் பண்ணால் கூட செந்தில் பாலாஜி மாதிரி நீண்ட காலம் சிறைவாசம்லாம் வராது. அப்போ அரெஸ்ட் பண்ணுறது லாபம் இல்லை. இடி வந்து அரெஸ்ட் பண்ணுற முடிவு எடுக்குமான்னு உண்மையிலே தெரியல. ஓகே, ஆனால் உண்மையிலே யார் பயப்படுவாங்கன்னு நான் யூகிக்கிறேன்னா அதிமுக தான் யோசிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்படி தொடர் சிக்கல்கள் கடைசி நேரத்தில் வந்தால் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும், அல்லது நமக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய தொந்தரவாக மாறும் அப்படிங்கிற ஒரு அரசியல் பயமுறுத்தல் வந்து என்னோட மனதில் நான் அப்படிதான் சார் நினைக்கிறேன். 2 அம்சங்கள் சொல்லியிருக்கீங்க, ஷெல்விதா பால் சொன்னோம். ஒன்று, முதல் சுற்றிலே சொன்னீங்க, இது மணல் அதிகாரிகளுக்கான நெருக்கடி, அவங்கள மன நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுன்னு ஒன்று இருக்கலாம். இப்போ 2வது சுற்றில் சொல்கிறதும் முக்கியமான கருத்தாக இருக்குது. இது அதிமுகவை அச்சப்படுத்துவது அல்லது கவலை கொள்ள வைப்பதுங்கிறீங்க, அல்லது அதிமுகவுக்கான ஒரு மெசேஜா? ஏன்னா கூட்டணி உள்ளிட்ட அம்சங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டோனை செட் பண்ணுறதுக்கு இப்படி நடக்குதா? 2 விதமாகவும் இதை அணுக வேண்டியிருக்கா ஷெல்வி? இது என்ன? ஸ்ரீராம் சொன்னதுலே அதுக்கான விடை இருக்கு. என்னன்னா, கையை முறுக்கிட்டு 63 சீட்டு கேட்டாங்கிற விட எந்த கட்சியா இருந்தா என்ன? ஷெல்வி, அந்த அவங்க வந்து சிபிஐ பயன்படுத்தின பத்தி காங்கிரஸ் சொன்னாரு, நீங்க எப்படி பயன்படுத்துங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு இது நான் கம்பேர் பண்ணி சொல்லல. இப்படி பாருங்க என்ன பண்ணாங்கன்றது நினைவூட்டினேன், அவ்வளவுதான். ஓகே, இல்ல ஸ்ரீராம், இப்போ வந்து இப்ப நான் குறிப்பிட்ட அந்த பழைய உதாரணத்திலையும் கட்டாய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணியா தான் அது வந்துச்சு. ஓகே, 95 வரைக்கும் ரொம்ப எதிர்த்தாங்க. பெரிய அளவுக்கு நரசிம்மராவுக்கு எதிராக கண்டன தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. ரைட், பிரசன்னாக்கெல்லாம் நல்லா தெரியும். 96ல எப்படி கூட்டணி வந்துச்சு? அது ஃபெயிலியர் கூட்டணி. ஓகே, அதாவது கட்டாய திருமணங்கள் எப்போதுமே தேர்தல் வெற்றியை தேடி தராது. ஓகே, ஆனாலும் அப்படியான ஒரு நிர்பந்தம் இருக்குதோ? காரணம் திமுக ஏன் சார் பயப்பட போகுது இதுல? ஓகே, there may be a political message to ADM கேன்றீங்க திமுக விட. கண்டிப்பாக ஒரு அரசியல் எச்சரிக்கை செய்தி எல்லாமே வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கு. சைலண்டா இருக்கு. வார்னிங்னே சொல்றீங்க, நான் மெசேஜ்னா, ஆனா நீங்க அது வார்னிங்கா இருக்கணும்ங்கற மாதிரியான வார்த்தையை சொல்றீங்க. ரொம்ப அமைதி காக்குறது யாரு? ஓகே, ஓகே, ரைட்.